Hi students, I am Gopinath, 12th Max. So property பார்க்கலாம். The property is triangle inequality. So triangle inequality statement பார்த்தீங்கன்னா the modulus of the two complex number is less than or equal to sum of their moduli. So இதை நம்ம இதை proof பண்ணணும். இதை proof பண்ணுறதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாகணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு note the property that is modulus of z the whole power of square வந்து z into z bar entry பண்ணலாம். modulus of z square is equal to z into z bar. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது modulus of z1 plus z2 இருக்குதா. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல modulus of z1 plus z2 the whole power of square எடுத்துங்க. அக்கார்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இது எடுத்துனுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல modulus of zன்றது z1 plus z2 இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. modulus of z square is z bar என்ட்ரி பண்ணலாம். ஸோ நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா zன்றது z வருது. இந்த இடத்துல இது z இருக்கும் அசியூம் பண்ணது என்ன ஆகிடும் z1 plus z2 இது ஃபுல்லாகவே z அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன இருக்குது z பார்னு இருக்குது. இது ஃபுல்லாக z அசியூம் பண்ணால் இது அப்படியே இதில் ரிப்பீட் ஆகுமா? அப்போ இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கும் நமக்கு z1 plus z2 the whole barன்னு கிடைக்கும். அக்கார்டிங் இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணிக்கிறோம். அகெயின் ஒன்ஸ் மோர் சொல்கிறோம் பாருங்கள். modulus of z ஸ்கொயர் எப்படி போடலாம் z into z பார் என்ட்ரி பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் வர கொஸ்டின் என்ன செய்யலாம் modulus of z1 plus z2 the whole power of square என்ட்ரி பண்ணுங்கள். இதை என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே zன்னு அசியூம் பண்ணிங்கன்னா z1 plus z2 அண்ட் z பார்னு இருக்குது. அப்போ இதே டேர்ம் அகெயின் வந்து ஹோல் பார்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்ன்றது காஞ்சிக்கிட்ட மென்ஷன் பண்ணணும். அப்போ இது என்ன செய்யணும்னா ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த பாரை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ z1 ப்ளஸ் z2 அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இது ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப நம்ம கிடைக்குன்னா z1 பார் ப்ளஸ் z2 பார்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த z1ஓட இந்த டேர்ம்ஸ் ரெண்டு டேர்ம் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு இந்த இடத்துல z1 இன்ட்டு z1 பார். ஸோ z1 இன்ட்டு z1 பார். அடுத்து இந்த z1 எடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணுறப்போ z1 இன்ட்டு z2 பார்னு கிடைக்குது. அடுத்து இந்த z2 எடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் z2 இன்ட்டு z1 பார்னு கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் இந்த z2 எடுத்து இதால் மல்டிப்ளை பண்ணுறப்போ z2 இன்ட்டு z2 பார்னு என்ட்ரி பண்ணலாம். இப்போ இதே ப்ராப்பர்ட்டி இப்போ ரிவர்ஸில் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா modulus of z ஸ்கொயர் என்ன பண்ணணும் z into z பார்னு போட்டோம். சப்போஸ் z பார் கிடச்சி என்ன பண்ணலாம் modulus of z ஸ்கொயர்னு போடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு z1 பாருங்குது. இந்த இடத்துல z1 பார் கிடச்சா என்ன பண்ணலாம் modulus of z1 ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணல modulus of z1 ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்டெப் அப்படியே இருக்கட்டும். முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டு z2 பார் இந்த இடத்துல z2 பார் போட எப்படி போடலாம் modulus of z2 ஸ்கொயர் போடலாமா? ஸோ இந்த இடத்துல modulus of z2 ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த செகண்ட் ஸ்டெப்போட என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல z2 பார். ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் இந்த இடத்துல z1 பாரை modulus of z1 ஸ்கொயர் போட்டுக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் அப்படியே என்ட்ரி பண்ணிட்டேன். இந்த ஃபோர்த் ஸ்டெப் வந்து z2 பாரை வந்து நான் ஹோல் பவர் ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பில் நான் என்ட்ரி பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணி ஹோல் பார் அப்ளை பண்ணுறப்போ இது கண்டினியூ ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். z2 பார் இதுக்கு நான் ஹோல் பார் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஸ்டெப்பு வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு. ஸோ இது நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ப்ரூஃப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல்னா எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் இங்கே எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ z2 பார் மேலே என்ன கொடுக்குறேன் ஹோல் பார் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை பார் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது z1 பார்னு போடலாம். அடுத்து என்ன இருக்குன்னா இது z2 பார் ஹோல் பார்னு கிடைக்கும். அடுத்து இந்த z1 பார் அப்படியே வச்சுங்க. z2 பார் அதுக்கு மேலே பார் இருந்ததுன்னா அதை z2ன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை படிச்சுப்பீங்க ப்ரீவியஸ் எக்ஸஸில். தட் இஸ் z பார் ஹோல் பார் அப்படி இருந்து என்ன பண்ணலாம் z நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிறேன். z2 பார் அதுக்கு மேலே பார்னா z2 இங்கே பாருங்கள் வந்துடுச்சா z1 பார் z2. அப்போது இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த மாதிரி என்ட்ரி பண்ண தப்பு கிடையாது, ரைட்டா? ஸோ இங்கே இருக்கிற ஸ்டெப்பை அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு ஹோல் பார் என்ட்ரி பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகும்.
இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சரிங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் இசட் த ப்ராப்பர்ட்டிஸ் இசட் ப்ளஸ் இசட் பார் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இந்த 2 அப்படியே கிராஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் இசட் ப்ளஸ் இசட் பார். ஓகேங்களா? ஆக்சுவலி இதுதான் ப்ராப்பர்ட்டி. ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் டிவைடட் பை 2. இந்த இடத்துல ப்ரூஃப் எனக்கு தேவைப்படுறது என்ன பண்ணுறேன், 2 வந்து கிராஸ் பண்ணிட்டேன். அப்போ 2 இன்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் என்ட்ரி பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா ஈக்குவல் டு இந்த மால்லஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ப்ளஸ் இங்கே பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ அப்ளை பண்ணுறேன். இசட் ப்ளஸ் இசட் பார் இந்த இடத்துல இசட் டேர்முக்கு அப்படியே காஞ்சிகேட் அப்படி இருந்ததுன்னா 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு என்ட்ரி பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Z1 Z2 பார் இது ஃபுல்லாக Z1 Z2 பார். ஓகேங்களா? இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட்டாக ஹோல் பார் இருக்கணும். இந்த டேர்ம் அப்படியே ரிப்பீட்டாக Z1 Z2 பார் ஹோல் பார் அப்படி இருந்து என்ன பண்ணலாம் 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணுறப்போ இந்த 2 டேர்மும் கம்பைன் பண்ணி 2 ரியல் பார்ட் ஆஃப் இசட் இந்த இடத்துல ப்ளஸ் 2 ரியல் பார்ட் ஆஃப் இந்த இடத்துல இசட்ன்றது எது இந்த டேர்முக்கு இதோட காஞ்சிகேட் இசட் ப்ளஸ் இசட் பார். அப்போ இந்த டேர்மு தான் உள்ளே வரணும். அப்போ இந்த டேர்ம் தான் உள்ளே வரணும். ஏன்னா இது இசட்டு இது இசட் பார். இந்த டேர்ம் அப்படியே இருக்குது இப்படியே வந்துட்டு ஹோல் பாருங்கிற அப்போ தேஃபோ இதுதான் இசட் ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்ளை பண்ணுறப்போ. அப்போ இந்த நம்ம என்ன எடுக்கணும்னா Z1 Z2 பார் இதை அப்படியே ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்ளை பண்ணிட்டேன். ரிமைனிங் ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் Z2 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். அடுத்தது பாருங்கள் இங்கே இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறீங்க. அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இசட் த ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் இசட்னு என்ட்ரி பண்ணலாம். இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் இசட். இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இந்த மால்லஸ் ஆஃப் Z1 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் 2 கூட அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நல்ல ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ரியல் பார்ட் ஆஃப் இசட் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மால்லஸ் இசட்னு வருது. ஸோ இந்த 2 நான் என்ட்ரி பண்ணிட்டேன். இது ரியல் பார்ட் ஆஃப் இசட் இது ஃபுல்லாக இசட் அசீவ் பண்ணுங்க. ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மால்லஸ் இசட். இந்த டேர்ம் ரியல் பார்ட்டுக்கு உள்ள இருக்கிற டேர்ம் மால்லஸ் இசட்னு வருது. இதோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வைஸை நான் அப்ளை பண்ணுறப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே இது மால்லஸ் ஆஃப் இசட் ரியல் பார்ட்டுக்கு உள்ள ஒரு டேர்ம் மட்டும் ரியல் பார்ட் கண்டினியூ ஆகலை. அப்போ நம்ம இது எழுதக்கூடாது. ஓகேங்களா? ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் இசட் மட்டும் தான் வருது. அப்போது ரியல் பார்ட்டுக்கு உள்ள இசட் டேர்ம் மால்லஸ் ஆஃப் இசட். அப்போ இந்த இடத்துல மால்லஸ் ஆஃப் Z1 Z2 பார் ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மால்லஸில் மல்டிபிகேஷன்லேருந்து அந்த டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன் என்ட்ரி பண்ணக்கூடாதுன்னா நான் LHSோட இதை கண்டினியூ பண்ணும்போது என்ன பண்ணுறேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணோம். அது வரைக்கும் ஈக்குவல் டேர்மே என்ட்ரி பண்ணிங்க. இந்த இடத்துல ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஸோ மால்லஸ் மல்டிபிகேஷன் இருக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் இதை மால்லஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மால்லஸ் ஆஃப் Z2 ஹோல் பார். ஸோ மால்லஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மால்லஸ் ஆஃப் Z2 பார் ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் Z2 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்த லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இது என்ட்ரி பண்ண சம் ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது மால்லஸ் ஆஃப் Z பார் எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா மால்லஸ் ஆஃப் Zக்கு ஈக்குவல். ஸோ மால்லஸ் ஆஃப் Z பார் அதாவது பார் இல்லாமல் எழுத போகிறீங்க அவ்வளோதான். மால்லஸ் ஆஃப் Z பார் ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் Z. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு மால்லஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 2 இன்ட்டு மால்லஸ் ஆஃப் Z அப்படியே இருக்கட்டும். ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா மால்லஸ் ஆஃப் Z பார் ஸோ மால்லஸ் ஆஃப் Z2 பார். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்ளை பண்ணுறோம் வெறும் மால்லஸ் Zன்னு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் வெறும் மால்லஸ் ஆஃப் Z2ன்னு வரும் ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் Z2 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். அவ்வளோது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா a plus b த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இந்த 3 எக்ஸ்ப்ரெஷனை என்ன பண்ணலாம்னா இப்படி மாற்றிக்கலாம். எப்படின்னா மால்லஸ் ஆஃப் Z1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மால்லஸ் ஆஃப் Z2 இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணலாமா? அப்படி என்ட்ரி பண்ணுறப்ப இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுமா a ப்ளஸ் b இந்த டேர்ம் a தானே. ஏவை ஸ்கொயர் பண்ண கிடைக்கும்
இந்த இடத்துல ஏன்றது மாடலஸ் Z1 ஸ்கொயர் பண்ணுறோம் மாடலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் கிடைக்கும். இது பி டேர்ம் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ண எடுக்கும் மாடலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர்னு வரும். அண்ட் ஃபார்முலா 2AB + 2AB + 2 இன்ட்டு ஏயோட டேர்ம் மாடலஸ் ஆஃப் Z1 பியோட டேர்ம் மாடலஸ் Z2. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக அதில் கவர் ஆகிடுச்சு. இது எதோட கண்டினியூஷன் இது மாடலஸ் ஆஃப் Z1 + Z2 ஹோல் பவர் ஸ்கொயர் கண்டினியூஷன். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் மாடலஸ் ஆஃப் Z1 + Z2 இந்த ஹோல் பவர் ஸ்கொயர். ஆல்ரெடி எங்கே இருக்குங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்ட்ரி பண்ணுமோ அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் டேர்ம் கிடையாது ரைட்டா. அந்த ஸ்கொயர் டேர்ம் வரக்கு என்ன செய்யுதுன்னா ஸோ டேக் ஆன் போத் சைட் பாசிட்டிவ் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறப்ப இந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா ஸ்கொயருக்கு என்ன ஆகிடும் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும் அந்த ப்ரூஃப் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே ரூட் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மாடலஸ் ஆஃப் Z1 + Z2 less than or equal to ஸோ மேலே ரூட் ரொம்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்புறம் ரிமைனிங் இது ஒன்லி மாடலஸ் ஆஃப் Z1 + மாடலஸ் ஆஃப் Z2. ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு.